இனிய மாலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய நாளில் என்னுடைய இரண்டாவது வீடியோவாக இதை நான் போடுறேன். இந்த வீடியோவில் நான் என்னுடைய சுயசரிதையை கொஞ்சம் சொல்லி ஆதங்கப்பட ஆசைப்படுறேன். நான் செய்த வாழ்வில் மிகப்பெரிய தவறு என்னென்னா, சினிமா மீது காதல் கொண்டது. 18 வயசில் நான் வேறு வேர்ல்டு போயிருக்கணும். சினிமா என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே உரியது என்பதை நான் அறியாமல் போயிட்டேன். ஒரு எம்ஜிஆர் படத்தையும் ஒரு சிவாஜி படத்தையும் பார்த்துட்டு மோகம் படிக்காமல் கிளாஸை கட் பண்ணி, அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் நிஷா ரகமத்துங்கிற ஒரு நண்பன் மூலமாக வீட்டிலேருந்து நகை திருடி ஓடி வந்து அவ்வளவு மிதியடிகளும் செருப்படிகளும் அவமானங்களும் பாடுகளும் பட்டேன். கதிரவன் என்கிற ஒரு நண்பன் கிடைக்கவே அவன் மூலம் ஒரு சின்ன தொழிலுக்கு ஏஜென்ட் வேலை பார்த்து அது மூலமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடிக்கவே குடும்பஸ்தனாக முடிச்சிட்டு, இல்லைன்னா என் மூஞ்சிக்கெல்லாம் ஒத்தனும் பொண்ணே கொடுத்துக்க மாட்டானுங்க என்னுடைய வேலையில் என்னுடைய வருமானத்துக்கு. எதுக்காக இந்த மாலை பொழுதில் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, விதிங்கிறது எவ்வளோ வலியதுங்கிறத நான் காலையிலேயே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். அதை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியலைங்க. விதியோட சக்தி அவ்வளோ வலிமையாக இருக்குது. இப்போ என்னுடைய இந்த நொடி மனநிலை சொல்லட்டுங்களா. எனக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி மாரடைப்பு நோய் வந்தது. 3 அடைப்புகள் இருக்கிறதாக டாக்டர் சொன்னாங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில். அது ரொம்ப சுருங்கி போயிருக்கு மார்க்கிட்ட. அதனால் ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணுவது எங்களுக்கு பயமாக இருக்குது, ஹை ரிஸ்க் அது. அதனால் மருந்துகளால் இவர் வாழட்டும்னு சொல்லிட்டு என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சாங்க. இப்போ நான் மருந்துகள் மூலமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அடிக்கடி இந்த நெஞ்சு எரியும், எரிச்சலை உண்டாக்கும். நான் கதறி கதறி அழுவேன். இந்த பிரபஞ்சத்தை பார்த்து எனக்கு நிறைவாக முடிஞ்சு போச்சு, எனக்கு இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கலை. சத்தியம் தான். இந்த வீடியோ பேசும்போது ஒரு உண்மையை சொல்ல ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த வாழ்வின் மீது ருசி இல்லை, பற்று இல்லை. அதுக்காக அசதி கடுப்பு அப்படி கிடையாது. ஏனோ தெரியல, விரக்தி மனப்பான்மை, எதன் மீதும் ஒரு ஆர்வம் இல்லை, பற்று இல்லை. அதனால் நான் தினம் கதறி கதறி அழுவேன், எனக்கு இந்த கர்மாவை முடிச்சிருன்ட்டு. ஏன்னா நான் நிறைய உறவுகள் மூலமாக மனசு காயப்பட்டேன். சில சினிமா ஏக்கத்தினால ஜெயிக்க முடியலையேங்கிற ஏக்கத்திலே காயப்பட்டேன். வாரிசுகள் எனக்கு பிறக்கலையேங்கிறதுனால ரொம்ப ஏக்கப்பட்டேன். இந்த முதுமை காலத்தை இந்த என்னுடைய மனைவியை வச்சுக்கிட்டு எப்படி வாழப் போகிறேன், இந்த இறுதி காலத்தை எப்படி கழிக்க போகுங்கிற பயம் வர என்னை ஆட்டி படைத்து. எதுக்காக இந்த வீடியோனா, இறந்து போவது சிறப்பு என்பது சொல்வதற்கு தான்.